வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் கணேசன் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம், சங்கரன்கோவில். இன்று புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோம். இது தமிழ் மக்களுக்காக, தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு தமிழ் புத்தாண்டு. ஆனால் பெரும்பாலும் இதை நாம் தமிழர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வதும் கிடையாது, நாம் இதை கொண்டாடுவதும் கிடையாது. நாம் ஆங்கில வருடப்பிறப்பை மட்டும்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ரைட், பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம சித்திரை 1 இதுதான் நம்ம தமிழர்களுக்கான புது வருடப்பிறப்பு நம்ம காலங்காலமாக கொண்டாடுகிறோம். தமிழ் மாதங்களில் இன்று சித்திரைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு வருடம். இதனுடைய ரகசியங்கள், இதனுடைய மகிமைகள், இதனுடைய விளக்கங்களை யாரும் சொல்லாதன்னு கிடையாது, சொல்கிறதும் கிடையாது, சொல்வதை கேட்குறதும் கிடையாது. ரைட்டு, நன்றி, வாழ்த்துக்கள். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம், சங்கரன்கோவில் NGO காலனியில் நம்ம அலுவலகம் இருக்கிறது. இங்கு ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம், உங்கள் டைம்ஸ் தினசரி பத்திரிகை அலுவலகம், இது இரண்டும் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். இன்று சங்கரன்கோவில் சுற்று வட்டாரத்தில் வேலை இல்லாமல் இருக்கிற நபர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, இந்த நிறுவனத்தில் காலையில் தினசரி 10 மணிக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறோம். என்ன மாதிரி வேலை? முதல்ல நீங்கள் வேலைன்னு சொன்னோன்னே என்ன கேட்பீங்க? என்ன மாதிரி வேலை? ஒரு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வேலைன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன செய்வீங்க? என்ன வேலைன்னு கேட்பீங்களா? என்ன சம்பளம்னு கேட்பீங்களா? என்ன லீவுன்னு கேட்பீங்களா? போனஸ் கேட்பீங்களா? எதுவுமே கேட்க மாட்டேங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், 1000 ரூபா சம்பளம் கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க, உடனே அத்தனை பேர் அங்கே போயிடுவீங்க. அவங்க 3 மாதம் வேலை கொடுப்பாங்க, அடுத்து வேலை கிடையாது அந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு. இது என்னுடைய வேலை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் வெளியில் போய் இருக்கிறாங்க. ரைட், வாழ்த்துக்கள். இப்போ நாம் சொல்ல போகிறது என்னென்னா, என்ன வேலை சார்? இங்கே திருமணத்துக்காக பெண்ணு மாப்பிள்ளைகள் பதிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் இப்படி ஒரு பொண்ணு இருக்குது, பையன் இருக்குது அப்படின்னு ஃபோன் மூலமாக தகவல் கொடுக்கணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். சிஸ்டம் தெரிந்த நபர்களுக்கு கம்ப்யூட்டரில் அந்த டேட்டாவை நம்ம ஏற்றணும். இதுதான் சார் வேலை. அடுத்து யூடியூப்பில், நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கிறனால யூடியூப்பில் உங்களுக்கு திறமைகள் இருந்தால் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, பேஜ் மேக்கர், ஒர்க் பண்ண உங்களுக்கு லே அவுட்டு, இந்த மாதிரி டிடிபி ஒர்க்கு, ஃபோட்டோ ஸ்டாப்பு, கோரல் ட்ராவ், இதெல்லாம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தால் என்ன தெரியுமோ உங்களுக்கு, அதுக்கான வேலையும் இங்கே உண்டு. என்னடா ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் இவ்வளோ வேலையா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். டைமிங், அதாவது வேலை என்னென்ன வேலைங்கிற சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ வேலை கொடுப்போம். 20 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் வேலைக்கான ஆட்கள் எடுக்கிறோம். கவர்மெண்ட்டில் வேலை பற்றி ரிட்டையர்ட் ஆன ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். நான் 5ஆம் கிளாஸ் தான் சார் படிச்சிருக்கேன், நல்லா பேச்சு திறமை இருக்கு வாங்க. 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், டிப்ளமா படிச்சிருக்கேன், ஐடி படிச்சிருக்கேன், எனி டிகிரி படிச்சிருக்கேன், PhD முடிச்சிருக்கேன், வாங்க எல்லாருக்கும் வேலை தர்றேன். சரிண்ணா, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டேன். அடுத்தபடியாக, சார் வேலை நேரம் எவ்வளவு? சார் நான் காலைல 9 மணிக்கு வருவேன், 10 மணிக்கு வருவேன், 8 மணிக்கு வருவேன். 8 மணிக்கு வரேன், 9 மணிக்கு வரேன், 10 மணிக்கு வரேன், வாங்க. சார் நான் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருப்பேன், 6 மணி வரைக்கும் இருப்பேன், 7 மணி வரைக்கும் இருப்பேன், 8 மணி வரைக்கும் இருப்பேன், 10 மணி வரைக்கும் இருப்பேன், வாங்க. எந்த நேரம் பார்க்குறீங்களோ, நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி சேலரி. ஆனால் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேலரி ஏறிடும். சார் வாரத்தில் ஒரு நாள் லீவ் உண்டு. சார் மற்ற கம்பெனிலாம் லீவே, சில கம்பெனிகள்லாம் பாருங்கள் லீவே கிடையாது. இங்கே வாரத்தில் ஒரு நாள் லீவ், என்ன கிழமைனாலும் எடுத்துக்கலாம். அலுவலகம் லீவே கிடையாது. ஏன்னா இது ஒரு சேவை மையம். கவர்மெண்ட்டில் என்றைக்கு லீவோ அன்றைக்கி தான் இங்கே மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க்கில் பார்க்குறாலும் பார்க்குறாங்க, இருந்து பார்க்குறாலும் பார்க்குறாங்க. அடுத்து நீங்கள் தங்கி வேலை பார்க்குறதுக்கும் ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் ஒரு சில உடல் ஊனமுற்றவர்களுக்கும் வேலை உண்டு. ஏன்னா நம்ம ஒன்று பேச போகிறோம், இது வேணே
ஒரு சிலருக்கு அந்த மாதிரி உண்டு. ஆதரவற்றவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இங்கேயே 3 வேளை சாப்பாடு தங்குற இடம் கொடுத்து அதுவும் நான் பண்ணித்தர்றேன். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேருக்குனாலும் வேலை வாய்ப்பு தர்றேன். குறைஞ்சது 50 பேர்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் 100 பேர் வந்தாலும் வேலை தர்றேன். ஏன்னா 30 வருஷமாக இந்த மேட்ரிமோனி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யூடியூப்பில் வேலை தெரிஞ்சாலும் யூடியூப்பில் பாருங்கள், பத்திரிக்கை துறையில் வேலை தெரிஞ்சால் அதில் பாருங்கள். எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. டெலிகாலிங், ஆஃபீஸ் ஒர்க்கு, சூப்பர்வைசர், டீம் லீடர், மேனேஜர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த அலுவலகத்தில் வந்து சார் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் சார், சொல்லுங்கள் செய்வேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிறுவனம் வளருவதற்கு முதலாளி மட்டும் நினச்சா பண்ண முடியாதுங்க, வேலையாட்களும் வேணும். ஒருத்தர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது விளையாட்டில் தான் அதிகமாக இருப்பார். சொல்லுவாங்க 10ஆம் கிளாஸ் படித்து இன்றைக்கி உலக கோடீஸ்வரன் கிரிக்கெட்டில். அது மாதிரி அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை பண்ணலாம். அதேமாதிரி இந்த அலுவலகத்தில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க முக்கியமில்லை, உங்களுக்கு என்ன வேலை, என்ன தெரியும், என்ன திறமை இருக்குது, அதை நீங்கள் 1 மாதம் நீங்கள் ட்ரைனிங்கில் கற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை சொல்லுங்கள், அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சிஸ்டத்தில் உங்களுக்கு என்ன தெரியும், இல்லை எனக்கு பேச்செடுத்து திறமை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி சேலரி ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி கரெக்டாக கொடுத்துருவோம். இன்றைக்கெலாம் நம்ம சங்கரங்கோயிலில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு சில கம்பெனிகளில் வந்து 3 மாதத்துக்கு சம்பளம் போட மாட்டேங்கிறாங்க, டார்கெட் கொடுக்குறாங்க. இங்கே டார்கெட்டும் கிடையாது, டார்ச்சரும் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம்னாலே நீங்கள் கேட்குற கேள்வி ஒன்று என்ன கேட்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு சொல்கிறேன். டார்கெட்டு கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டிசியெல்லாம் இங்கே நாங்கள் வாங்க மாட்டோம். ஒரிஜினல் டிசி வாங்குறது கிடையாது, டார்கெட்டே கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ண என்ன நடக்கும், நல்ல வேலை பார்க்க சேலரி கூடும், சம்பளம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் போனஸ் உண்டு, சம்பளம் உண்டு, போனஸ் உண்டு. என்ன இது போக இங்கே உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருவோம். தங்கி வேலை பார்க்குற ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். 3 வேளையும் சாப்பாடு உண்டு, எல்லா வசதியும் உண்டு. அடுத்தபடியாக இந்த நிறுவனம் இந்த சித்திரை வருஷப்பிறப்பை முன்னிட்டு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஊர்லேயுமே கிளை நிறுவனங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தே தொடங்கி கொள்ளலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே பார்க்கலாம். சரிங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்பு சில பெண்கள் வந்து வீட்டில் இருப்பீங்க, ஒரு 2 மணி நேரம் காலையில், ஒரு 2 மணி நேரம் சாயங்காலம், ஒரு 2 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் பார்த்தா ஏதோ ஒரு சின்ன ஒரு செலவு தொகை கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குறோம். அதனால் இந்த வேலைவாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அங்கே எதுவுமே உங்களால் கேட்க முடியாது. வாழ்ந்து காட்டும் திட்டம்னு 1000 ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் போய் கியூவில் நிற்பீங்க. ஆனால் இந்த நிறுவனத்தில் 9 to 7க்கு 7000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். இது 3 மாதத்துக்கு. 4வது மாதம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப 10 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். இங்கே நான் வந்து 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்குறேன். ஒரு 5ஆம் கிளாஸ் படித்தவங்க இங்கே 22,000 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. அவங்க இப்பவும் இங்கே வேலை பார்க்குறாங்க. இங்கு வந்து ஆட்களுடைய அழகுக்கோ படிப்புக்கோ கிடையாது, திறமை. ஏங்க நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அந்த படித்ததை வச்சு என்னங்க பண்ணுவீங்க? அனுபவம் இருக்கா? அனுபவம் வேணும். அனுபவம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் படிச்சிருக்கும் போதே இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்களா, எங்கே ட்ரைனிங் போயிருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில பேர் வந்து ட்ரைனிங் போயிட்டே இருப்பாங்க. படித்து முடித்த உடனே அடுத்த வீட்டில் சும்மாவே உட்காந்துருப்பீங்க. வேலை பார்த்து என்ன அனுபவம் இருக்குது, என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாமே ஒரே ஒர்க்கு தாங்க. நீங்கள் பேங்கில் வேலை பார்த்தாலும் சரி, ஆசிரியராக வேலை பார்த்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரே ஒர்க்கு தான். கொஞ்சம் தான் மாறும், அவ்வளோதான். இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம். திருநெல்வேலி தமிழுக்கும் மதுரை தமிழுக்கும் சென்னை தமிழுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் தமிழ் தானே. அதே மேலே வேலை என்பது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஐடியில் போய் வேலை பார்த்தாலும் சரி, பேங்கில் போய் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை
எந்த தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி எல்லாமே ஒரே வேலை தான், கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும், அவ்வளோதான். அதனால் மக்களே, வேலை வேணுமா வாங்க, வேலை தர்றேன், சம்பளம் தர்றேன், மதிப்பு மரியாதை தர்றேன், உங்களுடைய திறமையை காட்டுங்க, என்ன சம்பளம் வேணுமோ வாங்கிக்கலாம். ஒரு தடவை நம்ம ஒரு வேலையில் உட்காந்துட்டோன்னா அந்த வேலையை போய் சேரும் பொழுது முதல்ல பணிவுடன் அந்த வேலையை வேலைக்காரனாக நினைத்து பார்க்காமல் நாமளுடைய சொந்த வேலையாக நினைத்து நாம் அதை வேலையை பார்க்கணும். நீங்கள் பார்க்குற வரைக்கும், அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அது உங்கள் நிறுவனம் என்று பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லையா, அடுத்து சொல்லுங்கள், சார் எனக்கு இங்கே மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, சேலரி இல்லை, நான் அதனால் வேறு நிறுவனத்துக்கு செல்லாம் என்று நினைக்கிறேன் என்று எழுதி கொடுத்து விட்டு அதுக்கு அவங்க ஒப்பீனியனும் வாங்கிக்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். அப்படி அவங்க உங்களை அனுப்புனாங்கன்னா அந்த நிறுவனம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை, அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையாது என்பதற்கு அர்த்தம். ஆகவே இந்த நிறுவனத்தில் எல்லோருக்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துவிட்டு இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேலை என்று ஒன்று நீங்கள் பிரைவேட்டில் விரும்புனீங்கன்னா அது சங்கரன் கோயில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். இந்த நிறுவனத்துக்கு நான் ஓனர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் இதை தமிழகம் முழுவதும் இந்த புது வருடத்தில் தொடங்கிறதுக்காக முயற்சி எடுத்துள்ளேன். ஒவ்வொருத்தருமே வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாம். அதனால் லோக்கலில் இருக்கிறவங்க காலையில் தினசரி 10 மணிக்கு வாங்க, உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துவிட்டு நாம் இன்று தினசரி செல்ஃபோன் மொபைலில் டயத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி யாரும் செய்வதில்லை. திருமணம் ஆகாத நண்பர்கள் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே ஒரு நிறுவனத்தில் எத்தனை வருடம் வேலை பார்க்கிறீர்கள், அதுதான் முக்கியம். பெண் வீட்டுக்காரர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். சம்பளம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த கம்பெனியில் நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்க, அதுதான் பொறுமையாக எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. திருமண மாணவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது அடிக்கடி லீவு போடாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வேலையை பாருங்கள். அந்த கம்பெனி நிறுவனத்தில் சார் நான் ஃபேமிலி மேனாக இருக்கிறேன், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் சேலரி கூடுதலாக கொடுத்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வார்கள். அப்படி செய்ய மறுத்தால் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைய தகுதி இல்லாத நிறுவனமாக கருதப்படும். நான் இந்த 30 வருட அனுபவத்தில் வேலையாட்களை நான் என்னுடைய நண்பர்களாக பார்த்து தான் இதை நான் சொல்கிறேன். அதனால் வாருங்கள், அனைவருக்கும் எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல சேலரி தர்றேன், நல்ல மதிப்பு மரியாதைகளுடன் இங்கு வேலைவாய்ப்பு இருக்குது என்று சொல்லி இன்று அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.